வணக்கம். மனிதனை அண்டி பிழைக்கும் மனிதனின் செல்லப்பிராணி, வீட்டுக்கு காவற்காரன், நன்றி உணர்வு கூடிய மிருகம் என்ற வகையில் நாய் பற்றி நாம் இன்றைய சுற்றாடல் பகுதியில் பார்வையிடுவோம். மனிதன் எந்த ஒரு விலங்கினத்தையோ பிராணியோ தன்னோடு வளர்ப்பானாக இருந்தால் அதில் ஏதோ பயன் கிடைக்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். பயன் கிடைக்காத எந்த ஒரு பிராணியையோ விலங்குகளையோ மனிதன் வளர்ப்பது கிடையாது. நாய் என்பது மனிதனுக்கு சிறந்த காவற்காரனாகவும் அதோடு ஒரு நல்ல மனமகிழ்வு தரக்கூடிய ஒரு பிராணியாகவும், அதாவது அவன் ஓய்வு நேரங்களில் அதனோடு தன்னுடைய நேரங்களை பொழுது கழிப்பதற்கு ஒரு சிறந்த பிராணியாகவும் விலங்காகவும் கருதப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் உண்மையிலேயே நாய் என்பது தனியொரு இனமாக ஆரம்பிக்கவில்லை. எப்படி மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியாக மனிதன் உருவாகினானோ அதே போல நாய் என்பதும் ஓநாய் இனத்தில் இருந்து ஓநாய்கள்தான் நாய்களாக மாறுபட்டதாக பரிணாம வளர்ச்சியடைந்ததாக கூறப்படுகின்றது. ஆதிகால மக்கள் வேடுவர்கள் அவர்கள் தங்கள் உணவுகளை வேட்டையாடித்தான் பெற்றார்கள். அந்த காலங்களில் வேடுவர்களுக்கு விவசாயம் செய்வதோ, நிலத்தடி நீரை எடுப்பதோ, மண்ணை பதப்படுத்துவதோ, மண்ணில் விவசாயம் செய்வதோ அவ்வளவு தெரியாத, நாகரிக வளர்ச்சி அடையாத காலப்பகுதியில் அவர்கள் வேட்டையாடுவதற்கு இந்த நாயை பயன்படுத்தினார்கள். என்ன காரணம் என்றால், நாய் விரைவாக உடக்கூடியது, மிக அதிக மோப்ப சக்தி இருக்கின்றது. அதாவது ஒரு நாயால் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற ஒன்றை கூடி மணந்து பிடிக்கக்கூடியது. அதனால் வேடுவர்கள் தங்கள் கண்களுக்கு தெரியாத தூரங்களில் தங்கள் வேட்டை பொருட்கள், பிராணிகள் இருப்பதை இந்த நாய் உணர்ந்து அவர்களை வழிநடத்தி வேட்டை பிராணிகள், அவர்களுக்கு உணவாக பயன்படுகின்ற பிராணிகளை பெறுவதற்கு உதவியது. அதன் மூலம்தான் நாய் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதே நாய் உண்மையாக நிச்சயமாக மாமிச பூசணி தான், சைவ பூசணி அல்ல. ஆனால் இப்பொழுது அவை அனைத்தும் உண்பதாக மாறிவிட்டது. ஏனென்றால் உணவு கிடைக்காத பட்சத்தில் அவைகளும் மற்ற உணவுகளையும் தாவர உணவுகளையும் உண்ண பழகிவிட்டன. அடுத்தது, நாயை பொறுத்தவரையிலே மோப்ப சக்தி, கூரிய பார்வை இருப்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது இதில் ஒரு நாயை பார்க்கின்றோம். அது கீழே குனிந்து மணந்து கொண்டிருக்கின்றது. அப்போ குனிந்து நடக்கின்றது என்றால் இந்த கருத்து என்ன சொன்னால், அது குனிந்து மோப்பம் மணக்கின்றது என்பதுதான் கருத்து. அப்படி இல்லாமல் நிமிந்து நேராக பார்க்கின்றது என்றால் அது கூரிய பார்வையால் தூரத்தில் உள்ளதை விசேடமாக பார்க்கின்றது என்பதுதான் கருத்து. அடுத்தது, நாயின் மூக்கு பகுதியில் ஈரமாக இருக்கும். இந்த நீளமும் இல்லாவிட்டால் அது ஈரமாக்கி கொள்ளும். அது என்னென்னு சொன்னால், சூழல் வெப்பநிலையை ஈடு செய்வதற்காக, உடல் வெப்பநிலையை ஈடு செய்வதற்காக அவ்வாறு காணப்படும். அடுத்தது, நாயிலே ஒரு முக்கியமான இயல்பு என்னென்றால், தன்னினத்துக்கு ஒற்றுமை இல்லை. அதாவது மற்ற ஜீவராசிகள் எல்லாம் கூட்டமாகத்தான் வாழ விரும்பும். ஆனால் நாயும் ஆரம்ப காலத்தில் காடுகளில் கூட்டமாக வாழ்ந்தது. மனிதனை அண்டி பிழைக்க வந்த பின்பு நாய்கள் கூட்டமாக வாழாது, அதாவது தனித்தனியாக. அதற்கு முக்கிய காரணம் என்னென்றால், அவை இந்த உணவு பரிமாறப்பட்டவிடும் பறிபோய்விடும் என்றதால் நாய் தன்னினத்தை வெறுக்கும் இனமாக கருதப்படுகின்றது. இப்பொழுது ஒரு வீட்டு நாய் இருந்தால்
மற்ற வீட்டு நாய் வந்தால் இந்த நாய் குறைத்து அதை கலைக்கும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய உணவுக்கு ஒரு பங்காளி வந்துவிட்டான் என்று. மற்ற நாயிடம் பொறாமை குணமும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு நாயை வளர்க்கிறோம் என்றால் இன்னொரு நாயை நாங்கள் தடவுமாயிருந்தால் அது கோபமாக இருக்கும். அதில் நிறையவே பொறாமை குணம் இருக்கின்றது. மற்ற நாயும் மனிதரைப் போல கனவு காணும் பிராணியாகும். மனிதர் எப்படி நித்திரையில் கனவு காண்கின்றார்களோ அதே போலும் நாயும் நித்திரையில் கனவு காண்கின்றது. அது சில வேளை துடித்து பதைத்து எழுந்து ஒரு பக்கமோடும். என்னென்று பார்த்தால் அது கண்ட கனவின் விளைவு என்பது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நன்று மாணவ செல்வங்களே, இதே போல் சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் பல பிராணிகளையும் பார்ப்போம். இந்த நாயின் செயற்பாடுகளை நாங்கள் கொஞ்ச நேரம் பார்ப்போம்.